அரசி வீட்டுக்கு வந்தப்ப அந்த அளவுக்கு கொடுமை பண்ணிட்டு இப்ப அரசி பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா அரசியை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இப்ப அரசி தான் வேணும்னு சொல்லி முடிவெடுத்த குமாருக்காக அரசியை பொண்ணு கேட்கலாம் நினைச்சு கிளம்பி போன சக்திவேலையும் முத்துவேலையும் வீட்டு வாசலோடைய பாண்டியன் திருப்பி அனுப்புனது சரியான முடிவுன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே குமார் வந்து ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கிறாரு. யாருக்கிட்டையும் சரியா பேசுறதே இல்ல, எதுவுமே சரியா சாப்பிடறதே இல்ல, எப்ப பார்த்தாலுமே தனியாவே தான் இருக்கிறாரு. இத முத்துவேல் வீட்டுல இருக்க எல்லாருமே நோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் சக்திவேலுக்கே வந்து குமார் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பையன் நம்ம பேச்சை கேட்டு தான் எல்லா விஷயமே பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்ப ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஆள் டோட்டலாவே மாறிட்டான். என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு ஒண்ணுமே புரியல. அன்னை மாறின மாதிரியே வந்து நம்ம பையன் மனசு மாறிடுவானா, ஒருவேளை இவனும் இந்த பாண்டியன் குடும்பத்து சைடு சாஞ்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலுக்கு ஒரு சைடு பயமா இருந்துச்சு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் மத்தியில குமார் வந்து வீட்டுக்குள்ளேயே படுக்காம வீட்டுக்கு வெளியே படுத்திருக்காரு. அங்க வெளியே வர ராஜுவோட அம்மா வந்து குமார் வெளியே படுத்திருக்கிறத பார்த்துமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. என்னாச்சு தம்பி, ஏன் இங்க வந்து படுத்திருக்கிற, வீட்டுக்குள்ள படுக்காம ஏன்பா இங்க வந்து படுத்திருக்கிற, எந்திரி அப்படி சொல்லி எழுப்புறாங்க. நான் வீட்டுக்குள்ள தான் படுத்திருந்தேன், எனக்கு உள்ள படுத்தா தூக்கமே வரல, மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் வீட்டுக்கு வெளியே வந்து படுத்தேன், வேற எந்த பிரச்சனை இல்ல, நீங்க உள்ள போங்க அப்படி சொல்லிட்டு குமார் வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்திருக்காரு. குமார் ஒரு மாதிரி சோகமா டிப்ரஷனா இருக்கிறத ராஜி வந்து நோட் பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு வெளியே நின்று நடக்கிறதெல்லாம் பாக்குற ராஜி வந்துட்டு ஒருவேளை அண்ணன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததும் திருத்திட்டானா, தன்னோட தப்பெல்லாம் உணர்ந்தாச்சு போல, அதனாலதான் பண்ண தப்பெல்லாம் நினைச்சு குமார் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் போல அப்படி சொல்லிட்டு ராஜிமே வீட்டுக்கு வெளியே நின்று நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ராஜி இப்படி நிக்கிறத பார்த்தமே மீனாவுமே வந்து ராஜி கிட்ட, உங்க அண்ணனை பார்த்தா பாவமா இருக்கா, பேசாம போய் உங்க அண்ணன் கிட்ட பேச வேண்டியதானே, உங்க அண்ணன் நம்ம வீட்டுக்கு என்னெல்லாம் துரோகம் பண்ணிருக்காங்கறத மறந்துட்டியா ராஜி, தங்கமேலக்கா கல்யாணத்தப்ப நம்மளே கடத்தினது, அரசிக்கு நடக்கிற கல்யாணத்தை நிப்பாட்டி அரசியை கடத்தினது, இன்னும் எவ்வளவு கஷ்டத்தை உங்க அண்ணன் நம்ம வீட்டுக்கு கொடுத்திருக்கான், அதை மனசே மாறி இருந்தாலுமே கண்டிப்பா நம்மளால ஏத்துக்கலாம் முடியாது, நான் சொல்றேன் கோச்சுக்காத, என்னதான் குமார் உங்க அண்ணனா இருந்தாலுமே குமார் பண்ணது மன்னிக்கவே முடியாத தப்பு, நீ மறுபடியும் போய் உங்க அண்ணனை நம்பி ஏமாந்துராத அப்படி சொல்லிட்டு மீனா வந்து ரொம்பவே தெளிவா ராஜி கிட்ட சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் ராஜிமே வந்து நான் மட்டும் இப்ப எங்க வீட்டுல இருந்தேன்னா குமார் பண்ண தப்புக்காக கண்டிப்பா வீட்டுல இருக்க யார் குமார் அடிக்கிறாங்களோ இல்லையோ நானே குமார் அடிச்சிருந்திருப்பேன், என்னதான் இருந்தாலும் அவன் எங்க அண்ணன் தானே, எனக்கு அதனாலதான் தாங்க முடியல, இப்ப ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே அண்ணன் ஒரு மாதிரி மாறிட்டான், வீட்டுல யார் கூடமே சரியா பேசுறதே இல்ல, அவன் பாட்டுக்கு எப்ப பார்த்தாலுமே தனியா தான் சுத்திட்டு இருக்கான், அதான் எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லி ராஜிமே புலம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வீட்டுல தங்கமேல் வந்து ரூம் விட்டே வெளியே வராம ரூம்குள்ளே உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. இத்தனை நாள கெட்டவங்களா இருந்த சோனியா திடீர்னு எப்படி இப்படி நல்லவங்களா மாறினாங்கன்னே தெரியல. தங்கமேலோட கஷ்டத்தை பார்த்துட்டு சோனியாவே டைரக்டா போய் தங்கமேலுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. நடந்து முடிஞ்சிருச்சு, எதுக்கு அதையே நினைச்சிட்டு இருக்கிற, வா வெளியே போலாம், அவங்க எல்லாம் இருக்காங்களா, அவங்க கிட்ட போய் பேசினா உனக்கு ரிலாக்ஸா இருக்கும், என் கூட வா அப்படி சொல்லிட்டு சோனியா வந்து தங்கமேல கூப்பிட்டு கிச்சனுக்கு வராங்க. தங்கமேலுமே வந்து நடந்ததெல்லாம் மறந்துட்டு அத்தைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. கோமதியுமே வந்து இந்த வத்தல கொண்டு போய் வெளியே காயவை அப்படி சொல்லி தங்கமேல கொடுத்துட்டு தங்கமேல் வெளியே கிளம்ப போறப்ப தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. நீ ஒன்னும் வெளியே போக வேண்டாம், வெளியே போறேன்னா ஊர்க்காரங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, நீ இங்கே இரு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. யார் என்ன கேட்க போறாங்க அப்படி சொல்லி மீனாமே வந்து கோமதிட்ட கேக்குறாங்க. அதான் தங்கமேல் பிரெக்னண்டா இருக்குங்கிறது ஊர் பூரா தெரியும், ஊர்ல இருக்க ஒரு வீடு விடாம எல்லா வீட்லயும் நான் போய் சொல்லிட்டு வந்துட்டேன், இப்ப தங்கமேல் வெளியே போச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போனீங்களே என்னாச்சு, எப்ப டெலிவரி டேட் கொடுத்திருக்காங்க அப்படி இப்படி கேள்விக்கு மேல கேள்வியா கேட்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் போய் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா, ஊர் உலகத்துல நடக்காத அதிசயம் எல்லாம் எங்க வீட்டுல நடந்திருக்கு, தங்கமேல் பிரெக்னண்டாவே இல்ல அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு வீடா போய் நம்ம சொல்லிக்கிட்டா இருக்க முடியும். அதுக்காக தான் சொல்றேன் தங்கமேல் வீட்டை விட்டு வெளியெல்லாம் போக வேண்டாம், வீட்டுக்குள்ளே இருக்கட்டும், நீ எந்த வேலையும் பார்க்க வேண்டாம், எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன், நீ வீட்டுக்குள்ள இருந்தாலே போதும் அப்படி சொல்லிட்டு கோமதி வந்து ரொம்பவே கோமா தான் தங்கமேல பிடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. இதனால தங்கமேலோட மனசு ரொம்பவே உடைஞ்சு போயிருது. நம்ம பாட்டுக்கு ரூம்லயாவது உட்கார்ந்து இருந்திருக்கலாம், தேவலாம வெளியே வந்து அத்தைக்கு ஹெல்ப் பண்றதா நினைச்சு கடைசியில அத்தையுமே இப்படி பேசுறாங்களே அப்படி சொல்லி தங்கமேல் வந்து ரொம்பவே வாடி போயிடுறாங்க. தங்கமேல் அங்கிட்டு இருந்து போனதுமே ராஜி மீனா ரெண்டு பேருமே சேர்ந்துக்கிட்டு கோமதி பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு யாரையாவது திட்டணும்னு தோணுச்சுன்னா எங்களே திட்டுங்க, நீங்க கோவத்தை காட்டணும்னு நினைச்சீங்கன்னா எங்க ரெண்டு பேர் மேல காமிங்க. தங்கமேலக்கா ஏற்கனவே மனசு உடைஞ்சு போயிருக்காங்க, நம்மளுக்கு எப்படி வருத்தம் இருக்கும் அதை விட பல மடங்கு அவங்களுக்கு வருத்தம் இருக்கும்ல, அதெல்லாம் ஏத்த புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே சரணன் மாமா வேற தங்கமேலக்கா கிட்ட பேச மாட்டாரு, இதுல நீங்க அவங்க மனசை கஷ்டப்படுற மாதிரி பேசியிருந்தீங்கன்னா அவங்க எங்க தான் போவாங்க அப்படி சொல்லிட்டு ராஜிமினா ரெண்டு பேருமே வந்து இந்த விஷயத்துல தங்கமேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தங்கமேலக்கா வேற அழுதுகிட்டே போனாங்களே என்னாச்சுன்னு தெரியல அப்படி சொல்லி ராஜிமே பின்னாடியே போய் ஃபாலோ பண்ணி பாக்குறாங்க. அப்ப ரூம்ல உட்காந்து தங்கமேல் அழுதுகிட்டு இருக்காங்க. தங்கமேலுக்கு வந்து சோனியா ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. சோனியா இந்த அளவுக்கு மாறிட்டாங்களா அப்படி சொல்லி ராஜியே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. சரி வீட்டுல இருந்தா ஒரு மாதிரி இருக்கு, நம்ம அம்மா அப்பாயாவது பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு தங்கமேல் வந்துட்டு அவங்க அம்மா பாக்குறதுக்காக வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க. வீட்டுக்கு தங்கமேல் வந்ததை பார்த்ததுமே பாக்கியத்துக்கு தாங்க முடியல, என்னாச்சு மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா, நீ வீட்டை விட்டு எதுவும் விரட்டிட்டாங்களா, இல்ல நீயான எது வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டியா அப்படி இப்படி சொல்லி கேள்விக்கு மேல கேள்வியா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ எல்லாம் பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்கலாமா, அவங்க என்ன வீட்டை விட்டு எல்லாம் வெளியெல்லாம் அனுப்பல, ஆனா சரணன் மாமா ஒரு முடிவு எடுத்துட்டாரு, இனிமேல் எங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒரு உறவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு, உனக்கு இஷ்டம் இருந்தா இந்த வீட்டுல இரு, இல்லாட்டி நீ உங்க வீட்டுக்கு கிளம்பி போனா திரும்ப வந்து கூப்பிடலாம் மாட்டேன் அப்படி சொல்லிட்டாரு. எனக்கு அந்த வீட்டுல இருக்கிறதுக்கே பிடிக்கலாமா, சரணன் மாமா என்கிட்ட பேசவே மாட்டாரு, இத்தனை நாளா பாசம் இருந்த அத்தை இன்னைக்கு டோட்டலா மாறிட்டாங்க, வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, எனக்கு அந்த வீட்டுக்கே போக பிடிக்கலாமா அப்படி சொல்லி தங்கமேல் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பாக்கியத்தை பார்த்தோம்னா கஷ்டமோ நஷ்டமோ நீ அங்கதான் இருந்தாகணும், இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, இதுக்கு மேல நம்ம நிறைய உண்மையெல்லாம் மறைச்சு வச்சிருக்கோம், இந்த பிரச்சனைக்கே நீ பயந்துட்டு கிளம்பி வந்தேனா அப்புறம் பின்னாடி வர போற பிரச்சனை நீ எப்படி ஃபேஸ் பண்ண போற, அவங்க ஏதாவது சொல்றாங்கன்னு நீ பாட்டு பெட்டி படிக்கலாம் எடுத்து கிளம்பி வந்துடாத, அங்கேயே இருந்து வாழப்பாரு அப்படி சொல்லிட்டு பாக்கிய சொல்லிடுறாங்க. தன்னோட அம்மா வீட்டுக்கு வந்தாலுமே தனக்கு ஆறுதல் கிடைக்கல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தங்கமேல் வந்து அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இங்க வீட்டுல சோமா இருக்கிற குமார் பார்த்ததுமே சக்திவேல் முத்துவேல் ரெண்டு பேருமே டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் ராஜியோட அம்மாவே வந்து முத்துவேல் கிட்ட குமார் தம்பி ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுல ஒரு
மாதிரியே இருக்கு, என்ன நடச்சுன்னு தெரியல, நீங்க 2 பேரும் கூப்பிட்டு பேசி பாருங்க அப்படி சொல்லி சொல்றாங்க. நானும் குமார் வந்ததுல இருந்தே பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அவன் யாரு கூட சரியா பேசவே மாட்டான். நானே குமார கூப்பிட்டு விசாரிக்கிறேன் அப்படி சொல்லி முத்துவேல் வந்து குமார கூப்பிட்டு பேசுறாரு. என்னதான் முத்துவேல் கேள்வி கேட்டாலுமே எனக்கு எதுவுமே இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க அப்படி சொல்லி குமார் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப குமாரோட மனசுல இருக்கிறது சக்திவேலுக்கு நல்லாவே புரிஞ்சிருது. எனக்கு இப்பதானே எல்லாமே புரியுது. நான் கூட இந்த பாண்டியனோட குடும்பத்தை பழி வாங்கறதுக்காக தான் இவன் அரசியை விரும்பி இருப்பான்னு நினைச்சேன். இவன் உண்மையிலேயே அரசியை லவ் பண்ணிருப்பான் போலனே, அதனாலதான் இவன் இப்படி வருத்தப்பட்டு இருக்கான். அரசி வீட்டை விட்டு போயிருச்சு இல்ல, அது தாங்க முடியாம தான் இவ்வளவு சோகத்துல இருக்கிறான். உங்களோட பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சு, ஆனா என் பையனோட வாழ்க்கை இப்ப என்னனே ஆச்சு. அவன் விருப்பப்பட்ட பொண்ணையும் அடையாம அவனுக்கு கல்யாணம் பண்ணவும் முடியாம நான் தானே இப்ப தவிச்சிட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லி சக்திவேல் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. என்னதான் சக்திவேல் வந்து குமார் சைடு நடந்ததெல்லாம் நியாயப்படுத்த நினைச்சாலும் முத்துவேல் வந்து அது எதையுமே ஏத்துக்கிறதுக்கு தயாராவே இல்ல. உன் பையன் இப்ப வேணுமா கஷ்டப்பட்டு இருக்கலாம், அதுக்காக அவன் பண்ண தப்ப நியாயப்படுத்த நினைக்காத. அவன் உண்மையிலேயே அரசியை விரும்பி இருந்தானா அரசி நம்ம வீட்டுக்கு வந்தப்ப அவன் அரசியை நல்லபடியா வச்சு பாத்துருந்துருக்கணும். அரசி இங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து பிரச்சனை மட்டும் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. குமார் சொல்றதே நீ சொல்றதே நம்பருக்கு நான் தயாரா இல்ல அப்படி சொல்லிட்டு பேசி இருக்கிறப்ப முத்துவேல் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து குமார் வந்து இதுக்கப்புறமாவது அவரோட தவறெல்லாம் உணர்ந்து நடந்த எல்லா தப்புக்காகவும் டைரக்டா போய் பாண்டியன் வீட்டுல மன்னிப்பு கேட்டு இதுக்கப்புறமாவது குமார் தெரிஞ்சுட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க.